சரோ, பிள்ளைல ஆசைப்பட்டது செய்யட்டும். எதுக்கு சத்தம் போட்டுட்டு இருக்கா? ஏங்க இது ரெண்டு பேரும் அந்த தண்ணில போய் குதிச்சு கும்மால அடிக்கணுமா? சரோ, நம்மள போலாம். நீ வரியா? வேண்டாம் வேண்டாம், தண்ணில எல்லாம் போய் ஆடக்கூடாது. நம்மளும் போக வேண்டாம், அதுவும் போக கூடாது. சரோ, பிள்ளைல இவ்வளவு தூரம் எதுக்காக கூட்டிட்டு வந்தோம்? அது ஆசைப்பட்டபடி விளையாடட்டும் தானே. கொஞ்ச நேரம் குளிக்கட்டும், நல்லா விளையாடட்டும். அதுக்கப்புறமா போய் ராட்டாடலாம். பிள்ளைல ஆசைப்படுறதுல நான் கூட்டு போறேன் சரோ. நீயும் வாயா? இல்ல இல்ல, நான் வரல. நீங்க பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. உங்களை நம்பிதான் அனுப்பி விடியேன். என் கண்ணை விட்டு ஒரு நேரம் அங்கங்க அனுப்ப மாட்டேன். நீங்க கூப்பிடல அனுப்பி விடியேன். பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க. சரி சரோ. பிங்கி, சிம்பு வாங்க போலாம். வீட்டுல தினாம சவரை திறந்து விட்டு குளிக்க தான் செய்துவேன். இப்பயும் ரூம்ல சவர்ல குளிச்சிட்டு தான் வந்திருக்கு. மறுபடியும் தண்ணி பார்த்தாண்டு குளிக்கணும் எப்படிதான் ஆசை வருதோ. ஏங்க பார்த்து நல்லா பிடிச்சுக்கிடுங்க பிள்ளைகள. சோ, இங்க இருந்து கத்தனா அங்க ஒண்ணும் கேட்கலையே. பார்த்துக்கிட்டே நிக்கணும். அம்மம்மா, என்ன பெரிய பெரிய ராட்டெல்லாம் இருக்கு. நம்மளாம் இதுல யாருனாச்சும் அவ்வளவுதான் தலை சுத்தி போயிடும். ஏதாவது சின்ன சின்ன ராட்டு இருந்தா அதுல சொத்த நேரம் இருந்துட்டு இருந்தாலும் இறங்கி போக வேண்டியதான். மெட்ராஸ்க்கு பேருக்கு ஒரு ராட்டில் ஆடினே அம்மம்மா தலையெல்லாம் சுத்தி போச்சு. அந்த ராட்டில் மட்டும் யார் ஏறவே கூடாது. இதுவும் பார்க்க அந்த மாதிரி தான் பெருசு பெருசா இருக்கு. இதுலயும் யார் ஏறவே கூடாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் சின்னதா ரங்க ராட்டினத்துல ஆடினாலே போதும். அப்புறம் சின்ன சின்ன ஊஞ்சல், அந்த மாதிரி சின்ன சின்ன ராட்டில தான் ஆடக்கு பயம் இல்லாம இருக்கும். இவ்வளவு பெரிய ராட்டெல்லாம் பார்த்தாலே பயமெல்லாம் இருக்கு. சரோ, ஏங்க குளிச்சிட்டு வந்துட்டீங்களா? ராட்ட ஆடக்கு போகாம இந்த இருக்கு பாருங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ராட்டு வேண்டாம். சின்ன சின்ன ராட்டா பார்த்து ஆடலாம். அப்பதான் நம்ம பிள்ளைகளும் நல்லா ஆடும். சரோ, பிள்ளைகளே சின்ன சின்ன ராட்டெல்லாம் வேண்டாமா? நல்ல பெரிய ரைடா பார்த்து போலாப்பான்னு சொல்லுது. ஏங்க அதுகளுக்கு விவரம் தெரியா? கீழே விழுந்துச்சுன்னா என்ன பண்றது? பத்திரமா பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டு பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போக வேண்டியது நம்ம பொறுப்புல. சின்ன சின்ன ராட்டா பாருங்க, அதுல உட்காருவோம். சரோ, நீ தானே இந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிட்டு போங்கன்னு கேட்டா. இப்ப நீ வராம நீ மட்டும் ஒதுங்கி ஒதுங்கி நின்னா என்ன அர்த்தம்? வா, எல்லாரும் சேர்ந்து போனாதான் நல்லா இருக்கும். வா சரோ, அங்க தண்ணியில வழுக்கிற ரைட்லாம் இருக்குது, ரொம்ப அழகா இருக்கு. அதுல போய் உட்காரலாம். பிள்ளைகளும் ரொம்ப ஆசைப்படுது, அம்மா கூட்டுவாங்கன்னு சொல்லிச்சு. ஏங்க சின்ன பிள்ளைல அதுக்கு என்ன தெரியும்? ஈழம் கண்டு பயம் அறியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அதுவே பயப்பட மாட்டேங்குது. ஆனா எனக்கு இதுவெல்லாம் பார்த்தாலே பயமெல்லாம் இருக்கு. சரோ, அதான் நான் உனக்கு இருக்கேன்ல, நான் பாத்துக்கிட்டேன். நான் உன்னை கூட்டிட்டு போறவா, எதுவும் ஆகாது. சரி, நீங்க கூடியதுனால வாரேன். மெட்ராஸ்ல ஒரு தடவை இந்த மாதிரி பெரிய பெரிய ராட்ல எல்லாம் இருந்துட்டு பயமாயி போச்சு. அப்ப நீ தனியா போயிருப்ப சரோ, இப்ப நான் இருக்கேன்ல. வா சரோ, போலாம். சரிங்க, நீங்க என் கைய பிடிச்சுக்கிடணும். வா, இப்ப என் கைய பிடிச்சுக்க. வாங்க போவோம். பயமா இருக்கு. நல்லா இருக்கு. பிங்கிமா வந்து அம்மா கைய பிடிச்சுக்க. சிம்பு, பத்திரம். சொல்லித்தரேன். இங்க முடிச்சுட்டு அந்த பக்கமா போலாம். போதும் போதும் போதும். சரோ, இன்னொரு தடவை வளர்க்கலாம். பிள்ளைகளை ஆசைப்படுது இல்ல? சரிங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் பிள்ளைய வாடி டூருக்கு கூட்டிட்டு போறா? டூருக்கு நீ தான் எனக்கு மார்மவா, நான் உனக்கு மார்மவா கிடையாது. நீ இவ்வளவு விவரமா அவனை டூருக்கு கூட்டிட்டு போகும்போது நான் விவரமா இருக்க மாட்டேனா? எப்படி என் மாவனை 5 நிமிஷத்துல இங்க வர வைக்க போறேன்னு பாத்துக்கிட்டே இரு. ஊர் சுத்த போறாளா? ஊர் சுத்த கேட்ட கல்யாணத்துக்கு பிளான் பண்ணியாங்களாம். பிளான் இதுதான் பிளான் பண்ணியது. நான் கூட நினைச்சேன் 4 நாள் எதுக்குன்னு. டூர் சுத்தி எதுக்கு தான் என் மாவனை கூப்பிட்டுருக்க? என் மவன் வெளிநாட்டுல இருந்து வந்ததுல இருந்து இதே நினைப்பாதான் இருந்திருக்க. எப்ப நான் மாட்டுவேன்னு எதிர்பார்த்துட்டே இருந்திருக்க. தம்பி கல்யாணத்தை வச்சு 4 நாள்
என் புருஷனை வர வைக்கலான்னு தான் இருக்கும். இதனால தானே அவர் போன பிடிங்க நான் வச்சிருக்கேன். என்னதான் அப்படி பேசுன்னு கேப்போம். ஐயா சரத் பாபு என்னையா பண்ணிட்டு இருக்க? ஐயோ என்னது இது? கிளவி ஏதோ குளூர்ல ஆடிட்டு கிடந்த மாதிரி பேசுது. சே இப்படி பேசி பேசி அவர் எங்க இருந்தாலும் ஓடி வர வச்சிருது. இதே ஒரு பொழப்பாதான் வச்சிருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் நடக்காதுல என்கிட்ட. என்னதான் நாடகம் போடுதுன்னு கேப்போம். ஐயா சரத் பாபு நீயும் பொண்டாட்டி பிள்ளைகளும் போய் வெளியூர்ல உட்கார்ந்துகிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களப்பா. அம்மைக்கு இங்க ஒரே குளிர் ஜுரம்பா. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக கூட ஆள் இல்லப்பா. உன் தங்கச்சி ஃப்ரெண்டு வீட்டிலே தங்கிக்கிடியம்மான்னு சொல்லிட்டா. நான் என்ன வீட்டுக்கு வரலன்னு நினைச்சிட்டு வாங்கியே இருந்துட்டாயா. என்னால இங்க நீக்க கூட முடியல பாருமே. தலைலாம் சுத்திட்டு வருது. நீ வந்தா ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவா. இப்ப யார் என்னைய கூட்டிட்டு போவா? இந்த வீட்டுக்குள்ள மயங்கி கிடந்தாலும் இனி ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக ஒரு ஆளும் இல்லப்பா. என்னையா செய்யறது? நீ வராண்டா அங்கே இருந்து பிளான் பண்ணுப்பா. உனக்கு அம்மையை விட பொண்டாட்டியோட தம்பி கல்யாணம் தானே முக்கியம். ஏய் அம்மா அந்த கிழவிக்கு அவார்டு தான் கொடுக்கணும் நடிப்புக்கு. என்ன நடிப்பு நடிக்குது? இப்படி பேசி நடிச்சாச்சுன்னா யாரா இருந்தாலும் ஓடதான் ஜீவாவே. இதனால தான் என் புருஷனை ஓடி இருக்காரு. பேதியத்த கிழவி இருக்கு குளிரா இல்ல காய்ச்சலா இல்ல போய் நடிக்குது. ஐயா சரத் பாபு என்னையா ஒண்ணும் பேசாம இருக்கா? என்னையா பண்ணிட்டு இருக்கா? சொத்தோல தண்ணி கோரி தர கூட பக்கத்துல ஆள் இல்லப்பா. ஓ மாமியார் வீட்டுக்கு போயிருந்தேன் இல்லையா, அங்க யாருக்கிட்டே இருந்து காய்ச்சல் ஒட்டிக்கிட்டு வந்துட்டுப்பா. இது ஒட்டுவார் ஒட்டி நோயா இருந்திருக்கு. அங்க போய் யாருக்கிட்ட இருந்தும் ஒட்டிட்டு வந்துட்டியா? நம்ம வீட்டுல இருந்த வரைக்கும் நான் நல்லா தானே இருந்தேன். நீ நல்லா இருக்கதான் எனக்கு பிரச்சனையே கிளவி. எங்க வீட்டுக்கு போனதுலதான் இதுக்கு காய்ச்சல் ஒட்டிக்கிட்டு வந்துட்டேன். எங்க வீட்டுல என்ன அவ்வளவு வேற காய்ச்சல்ல நோக்காட்டிலேயே கிடக்காவ இல்ல ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆயிட்டு வந்திருக்காவல. என்ன பேச்சு பேசுது பயன் எடுத்த கிளவி. சரத் பாபு ஏன் ஒன்னும் பேச மாட்டீங்க? பொண்டாட்டி எதுவும் பக்கத்துல இருக்காளோ? அவட்ட இருந்து தள்ளி வந்து பேசுப்பா. அம்மைக்கு ரொம்ப முடியலையா, வாரியா இல்லையான்னு சொல்லு. பேசியா? ஹலோ ஏத்தே. ஐயோ இவளா? இவ எப்படி என் பிள்ளை போன்ல பேசியா? அப்போ இவ்வளவு நேரம் இவ கூட தான் பேசிட்டு இருந்தானா? பியாதி எடுப்பான பேச பேச சத்தம் கட்டாமல இருந்திருக்கா. அப்பவே லேசா சந்தேகம் வந்துச்சு. என் மகன் தான் பொண்டாட்டிக்கு பயந்துட்டு பேசாம இருக்கா போலன்னு நான் நினைச்சிட்டேன். இப்பதானே தெரியுது இவ கேட்டிருக்கானே எல்லாத்தையும். இவட்ட என்னத்த சொல்ல? எம்மாடி மாறுமாவல என் மாவனேங்க. அவன்கிட்ட தான் கொஞ்சம் பேசுற போன கூட. ஏத்தே உங்க மகே போன ரூம்ல பாட்டுட்டு போயிட்டாவல. கையில கொண்டு போனா யாராவது போன் போட்டு போட்டு டிஸ்டர்ப் பண்ணுவாவன்னு சொல்லிட்டு இங்கே போட்டுட்டு போயிட்டாவ. போன் இப்போ என்கிட்ட இருக்குதே. அவியே என் பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியே போயிருக்காவ சுத்தி பார்க்கக்கு. அதனால சும்மா சும்மா போன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதுங்க தேய். உங்க மகே போன அட்டன் பண்ண மாட்டாவ. சரோஜா எனக்கு உடம்புக்கு சரியில்லைம்மா. என் மகன்கிட்ட பேசணும் கொஞ்சம் போன கூட. ஏத்தே அவரு ரூம்ல இல்ல தேய். என் பிள்ளைகளை கூட்டிட்டு வெளியே போயிருக்காருன்னு சொன்னேன்ல. அது மட்டும் இல்லாம நீங்க என்னதான் போன் போட்டு கூப்பிட்டாலும் இப்ப உடனே கிளம்பி வர முடியாது. இப்ப கிளம்புனா கூட வரக்கு ராத்திரி ஆகும். அதனால உங்க மவளை போன் போட்டு கூப்பிடுங்க தேய். அப்படி இல்லனா நான் வேணா ஆம்புலன்ஸ்க்கு போன் போடட்டுமா? 10 நிமிஷத்துல வந்து உங்களை அள்ளிட்டு போயிரும். நாங்க நாளைக்கு வந்து உங்களை பார்க்கோம் தேய். என்னது நாளைக்கா? ஏன் மாவட்ட நான் இப்பயே பேசணும். நீ வாள போன குடி. ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணாம ஆம்புலன்ஸ்க்கு எனக்கு தெரியாது பாரு. நீ சொல்லுதான் தெரியுமா? ஒழுங்கா மாவட்ட கூட போனே. இப்போ உங்க குரல் தெளிவா வருது. அப்போ உங்களுக்கு ஒண்ணும் செய்யலையா? எல்லாம் போய் தானா? சரி தேய் நான் இப்ப போன வச்சிரேன். என்னது போன வைக்கிறியா? ஏன் மாவட்ட போன குடி. இல்ல தேய் அவி வரக்கு நேரம் ஆகும். பிள்ளைகளை கூட்டிட்டு போயிருக்கா பத்தியல. அதனால நீங்க சும்மா போன் போட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தேய். நான் போன வச்சிரேன். கேளவி என்ன நாடகம் போடுது? எனக்கு இது நாடகம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு போல. முதல்ல என்ன நடிப்பு நடிச்சிட்டு என்கிட்ட பேசுறது கோமா பேசுது. எனக்கு என்ன ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு நடிக்கட்ட என்ன பாத்துக்கிடி. இந்த நடிப்பை என் புருஷன்ட்ட போட்டுருந்துச்சு உடனே எங்களை விட்டுட்டு ஓடி இருந்திருப்பாரு. நல்ல வேளை நான் போன பிடிங்கி வச்சேன். இல்லன்னா இப்ப என்ன ஆகிருக்கான்? நடிக்கட்ட என்ன எப்ப நடிக்குதுன்னு பாப்போம். பியாதி எடுப்பா என்ன விவரமா என் மாவட்ட இருந்து போன வாங்கி வச்சிருக்க.
அப்படியா